ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் யோஜனா சேனல். தமிழகம் முழுவதும் ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைவருக்குமே சற்று முன்னர் தமிழக உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் அவர்கள் அதிரடியான 2 அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த அறிவிப்பில் என்னென்ன விவரங்கள் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்ற பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். டெய்லி இது மாதிரி வரக்கூடிய முக்கியமான அப்டேட்ஸ் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழக முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் தலைமையிலான தாவேக அரசினுடைய முதல் பட்ஜெட்டானது கடந்த ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி தமிழக நிதியமைச்சர் அவர்களால் தாக்கல் செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தற்பொழுது ஒவ்வொரு துறை ரீதியான மானிய கோரிக்கைகளும் அதன் மீதான விவாதங்கள், அதுக்கப்புறம் புதிய அறிவிப்புகளானது தினந்தோறும் வெளியிட்டே வர்றாங்க. அந்த வகையில் இன்றைய தினம் உணவுப் பொருள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறையினுடைய அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் அவர்கள் தமிழகம் முழுவதும் அனைத்து வகையான ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் ஒரு 2 மகிழ்ச்சியான அறிவிப்புகளை அதிரடியாக இன்றைய தினம் சட்டப்பேரவையில் வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், தமிழகத்தில் மொத்தம் 5 வகையான ரேஷன் அட்டைகள் பயன்பாட்டில் இருக்கிறது. அதில் குறிப்பாக பிஹெச்ஹெச் அந்தியோதயா அன்ன யோஜனா சொல்லக்கூடிய பிஹெச்ஹெச் ஏஏ, அடுத்தாக என்பிஹெச்ஹெச், அடுத்து என்பிஹெச்ஹெச்சில் எஸ் வகை அட்டை அண்ட் என்பிஹெச்ஹெச் என்சி வகை அட்டை. இந்த மொத்தம் 5 வகையான அட்டைகள் பயன்பாட்டில் இருக்குது இல்லைங்களா. இதில் என்பிஹெச்ஹெச் என்சி அட்டையை பொறுத்த வரைக்கும் எந்த பொருளும் தேவையில்லை அப்படின்றவர்களுக்கானது, அதாவது அது ஒரு முகவரி சான்றாக மட்டும் பயன்படுத்தக்கூடியவங்களுக்கானது. அடுத்ததாக என்பிஹெச்ஹெச் எஸ் வகை அட்டையை பொறுத்த வரைக்கும் சுகர் கார்டு, ஜீனி அட்டைன்னு சொல்லுவாங்க. மீதம் இருக்கக்கூடிய 3 அட்டைகள் பிஹெச்ஹெச் அந்தியோதயா அன்ன யோஜனா, பிஹெச்ஹெச் மற்றும் என்பிஹெச்ஹெச் அட்டைக்கு அரசாங்கம் வழங்கக்கூடிய மானிய விலையிலான மற்றும் இலவச அனைத்து பொருட்களுமே கிடைக்கும். சரிங்களா. இதில் நம்ம எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயம் தான். தற்பொழுது இன்றைய தினம் அறிவிக்கப்படக்கூடிய முதலாவது அறிவிப்பானது வருகின்ற தீபாவளி பண்டிகைக்குள்ள அனைத்து வகை அட்டைதாரர்களுக்கும், அதாவது மானிய விலையில் பொருட்கள் பெறக்கூடிய அட்டைதாரர்கள் அனைவருக்குமே இலவசமாக சன்னரக அரிசியானது இலவசமாக வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி ஒரு அதிரடியான அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ அதாவது ரேஷன் கடைகளில் கிடைக்கக்கூடிய பொருட்களை அனைத்து மக்களுமே வாங்கி பயன்படுத்தக்கூடிய விதமாக, இப்போ அரிசியை பொறுத்த வரைக்கும் அது அனைவருமே உண்றதில்லை. அதை ஒரு சிலர் மட்டும்தான் அதை உணவுப் பொருள் தேவைக்கு பயன்படுத்துகிறாங்க. மற்றதை இட்லி மாவுக்கு பயன்படுத்துகிறாங்க. இல்லை சிலர் ஆடு மாடுகளுக்கு உணவு சமைக்கிறதுக்காக பயன்படுத்துகிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கிறதுனால அதை மாற்றி முற்றிலுமாக அனைவருமே உண்ணக்கூடிய வகையில் சன்னரக அரிசியை வருகின்ற தீபாவளிக்குள்ளே வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. அண்ட் 2வது அறிவிப்பை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான அறிவிப்பு. இதுவும் குறிப்பாக நீங்கள் உங்களுடைய சொந்த ஊரில் ரேஷன் அட்டை இருக்கும், அல்லது நீங்கள் பணிபுரியக்கூடிய இடத்துல அல்லது வேலை பார்க்கக்கூடிய இடத்துல உங்கள் ரேஷன் அட்டை வைத்திருப்பீங்க. ஆனால் நீங்கள் தங்கியிருக்கக்கூடிய இடம் வேறவா இருக்கும். அப்படிப்பட்டவர்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் தமிழகம் முழுவதும் எந்த ரேஷன் கடையில் வேணாலும் பொருட்களை நீங்கள் வாங்கிக்க முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரேஷன் அட்டை எடுத்துகிட்டு போய் தான் நீங்கள் ரேஷன் கடையில் போய் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. உங்களுடைய மொபைல் ஃபோனில் அந்த ரேஷன் கார்டை நீங்கள் ஒரு ஃபோட்டோ வச்சுருந்தா கூட அதை காட்டியே என்ன பொருட்களை வாங்கிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு ஃபோட்டோவே இல்லை, ஆனால் ரேஷன் கார்டுடைய அந்த நம்பர் இருக்கு இல்லைங்களா, அதாவது 33 ஒரு ஆரம்பிக்கக்கூடிய நம்பர், அந்த நம்பர் மட்டும் தெரிஞ்சாலே அந்த நம்பரை மட்டுமே சொல்லி நீங்கள் தேவையான பொருட்களை வாங்கிக்க முடியும். அதுவும் தமிழகத்தில் நீங்கள் எந்த ரேஷன் கடையில் வேணாலும், உங்களுக்கு நியரஸ்ட்டாக இருக்கக்கூடிய எந்த கடையில் வேணாலும் நேரடியாக போய் வாங்கிக்கிற முடியும் அப்படின்ற மாதிரியும் ஒரு அதிரடியான அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த 2 அறிவிப்புகளை இன்றைய தினம் தமிழக உணவுப் பொருள் மற்றும் பாதுகாப்புத்துறை அமைச்சர்களால் சட்டமன்றத்தில் வெளியிடப்பட்டிருக்குது. உண்மையில் இந்த 2மே வரவேற்கத்தக்க அறிவிப்புகள் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இது மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய முக்கியமான அறிவிப்புகள் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து வந்துட்டு இருக்கும். தொடர்ந்து நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க. வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். டெய்லி இது மாதிரி வரக்கூடிய முக்கியமான அப்டேட்ஸ் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.